நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எல்லாத்தையுமே மெத்தை கடையில வச்சதே நான் தான். ஆனா அதை இவளும் பார்க்கல. என் புள்ள சூர்யாவும் இந்த சாமான எல்லாம் இங்க இருக்கிறத கவனிக்கல. இந்த கட்டில் மேல தூங்குற 2 பேரும் எப்படி இதெல்லாம் கவனிக்காம விட்டாங்க? சரோஜா, பிரச்சனை பண்றது நான் இல்லைங்க, உங்க மூத்த மருமக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கல்யாணங்கிற புனிதமான உறவை இவ ஒரு தமாஷா மாத்தி வச்சிருக்கா. என்னோட புள்ள வாழ்க்கைய இவ சுயநலத்துக்காக நாசமாக்கிட்டா. இவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறப்ப எதுக்காக ஏன் புள்ளைய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்? எதுக்காக தினமும் நெத்தியில குங்குமம் வச்சிட்டு இருக்க? கழுத்துல எதுக்காக இந்த தாலியை போட்டுட்டு இருக்க? புருஷன் பொண்டாட்டி உறவுல எல்லாத்த விட எது முக்கியமோ அதையே வேணாங்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஒருவேளை இந்த உறவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அப்ப என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துகிட்டு இருப்ப. ஆனா நீ இதுவரைக்கும் என் புள்ள உன்னை தொடக்கூட நீ அனுமதிக்கல. எனக்கு நல்லா தெரியும் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல. தூங்குறது கட்டில் மேல இல்ல. 2 பேரும் தனியா கீழே படுக்க போட்டு தூங்குறீங்கல்ல. வேண்டாம் வேண்டாம், உங்க முன்னாடி நான் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன் அத்தை. எல்லாருக்கும் முன்னாடி பேச வேண்டாம். நம்ம தனியே போய் எங்கேயாவது பேசலாம். வாய மூடு. தனிமையில பேசுறது திருடங்க மட்டும்தான். தனிமையில ஏமாத்து வேலையை தான் செய்வாங்க. தனிமையில எப்பவும் போய் தான் சொல்வாங்க. குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனிமையில பேச மாட்டாங்க. இந்த வீட்ல இந்த அறைய நான் ஒண்ணு உனக்கு வாடகைக்கு விடல. நீ என்னோட புள்ள சூர்யாவோட மனைவி அங்க வந்திருக்க. ஒரு பொண்டாட்டியா இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்க? ஒருவேளை உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லன்னா ஏன் இப்படி எல்லாம் செய்யற? என் புள்ளையோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உனக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? கண்ணா சூர்யா, என்னோட வாழ்க்கையில என்னை விட நான் அதிகமா நம்பினது உன்னை மட்டும்தான். ஆனா நீ மறைமுகமா கூட இந்த விஷயத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லல. இவ உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறான்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சுயநலம் பிடிச்ச இவ பின்னாடி ஏன் இப்படி பைத்தியமா சுத்துற? இவ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னேன்ல. இவளுக்காகவா இதெல்லாம் செஞ்ச? இவளுக்காக தானே என்கிட்ட 15 நாள் டைம் வேணும்னு கேட்ட. இது வரைக்கும் நீ அவளை பத்தி புரிஞ்சுக்கல. இவ உன்னை பயன்படுத்திக்கிறாங்கிற விஷயமே உனக்கு இன்னும் புரியல. இவ எப்பவும் உன்னை இவளுக்கு சமமா நினைச்சதே இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் எதுக்காக இவளுக்காக இப்படி எல்லாம் செய்யற? ஏன் இவளுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற? கண்ணா சூர்யா, 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும்போது எப்பவும் அந்த இடத்துல தேவர்களும் தேவதைகளும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம்
அவங்களோட ஆசீர்வாதத்தோட 2 பேரும் தன்னோட வாழ்க்கையில ஒண்ணு சேருவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா அவ புருஷனை ஏத்துக்கலனா, அப்ப சூர்யா உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைக்கிறான்னு புரிஞ்சுக்க. அவ என்னைக்குமே உன்னை ஏத்துக்க மாட்டா. இதோ இவள நல்லா பாரு சூர்யா. உன்னோட மனைவியா இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இன்னி வரைக்கும் என் புள்ள உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா. ஒருவேளை ஒரு பக்தன் கடவுளுக்காக இதெல்லாம் செஞ்சிருந்தா கூட அந்த கடவுள் கோவிலை விட்டு அந்த பக்தன் வீட்டுக்கே வந்திருப்பாரு. ஆனா என் புள்ள சூர்யாவோட உணர்வுகளை நீ மதிக்கவே இல்லை. என்னோட புள்ள பெத்த அம்மான்னு கூட பார்க்காம என்கிட்ட சொன்ன பொய்யெல்லாம் கூட மதிக்காம நீ நடந்துக்கிட்ட. இவன் கையில இருந்து வந்த ரத்தத்தை கூட மதிக்காம நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறல்ல. வேண்டாம் வேண்டாப்பா சூர்யா. இது வரைக்கும் உன்னால இவளை புரிஞ்சுக்க முடியல. உன்னோட உரிமைய இவ ஏன் உனக்கு தரலன்னு நீ புரிஞ்சுக்கல. ஏன்னா இவளோட தலகனம் புருஷன் பொண்டாட்டி உறவை விட இவளுக்கு ரொம்ப முக்கியமா படுது. அவ பக்கத்துல நிக்கிற தகுதி கூட உனக்கு இல்லன்னு நினைக்கிறா. இவ நல்லா படிச்ச பொண்ணு, ஆனா உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இவ ஆபீஸ்க்கு முன்னாடி நின்னு சமோசா விக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லன்னு நினைக்கிறா. குப்பை டப்பாவை வைக்கிறது முக்கியம்னு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தவ இவ. ஆனா நீ உன் கடை முன்னாடி எல்லா குப்பையும் எடுத்து கொட்டுவ. ஆனா இவ இங்கிலீஷ் புஸ்தகத்தை கையில எடுத்து புரட்டி பாக்குறவ இவ. இந்த மொத்த மாநிலத்திலுமே 3வது ரேங்க் வாங்கின பொண்ணு இல்ல இவ. ஆனா நீ இவ படிக்கிற புஸ்தகத்துல இருந்து பேப்பரை கிழிச்சு அதுல எல்லாருக்கும் ஜிலேபி போட்டு தருவ. நீ ஒரு ஸ்வீட் கடைக்காரன், அவ்வளவுதான் சூர்யா. இல்லத்த, நீங்க சொல்றது உண்மை இல்ல. இவரை பத்தி நான் எப்படி இல்ல யோசிச்சது கூட கிடையாது. இவர் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன் அத்த. மரியாதையா? உண்மையிலே மரியாதை இருந்திருந்தா, பாசம் இருந்திருந்தா, அப்ப உங்களுக்குள்ள உறவு இருந்திருக்கும். ஆனா நீ உன்னால இந்த உறவையே புரிஞ்சிக்க முடியலையே. என் பிள்ளையோட பேரு சொல்லி அந்த தாலியை உன் கழுத்துல போட்டுட்டு இருக்கியே. ஆனா என் பிள்ளைய உன் பக்கத்துல கூட வர விடுறது இல்ல. தினமும் இவன் கட்டின தாலியை தானே கழுத்துல போட்டுட்டு இருக்க, சொல்லு. ஆனா இது வரைக்கும் நீ இவனை உன்னோட புருஷனா கூட பார்த்தது இல்ல. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உன்னோட மனசுல இவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல, கொஞ்சம் கூட அன்பும் கிடையாது, கொஞ்சம் கூட மரியாதையும் கிடையாது. நீங்க சொல்ற எதுவுமே உண்மை கிடையாது. நான் எதையுமே ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னா அப்போ உண்மை என்னன்னு உன் வாயாலேயே சொல்லு. நீ என்னோட புள்ள சூர்யாவை உன் மனசால ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு. அவனை காதலிக்கிறேன்னு சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொன்னதெல்லாமே உண்மை இல்லைன்னா அப்புறம் நீ சொல்லு, உன் மனசுல இருக்கிறத சொல்லு. நீ என்னோட புள்ள சூர்யாவை மனசார ஏத்துக்கிட்டேன்னு சொல்லு. அவனை நேசிக்கிறேன்னு சொல்லு. பதில் சொல்லு. என் புள்ள சூர்யாவை முழு மனசோட ஏத்துக்கிட்டேன்னு எங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. என் புள்ளைய காதலிக்கிறியா? பதில் சொல்லு. இவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லு. வாழ்நாள் முழுசும் என் புள்ள கூட உன்னால சேர்ந்திருக்க முடியுமா? பேசாம இருக்காதீங்கக்கா.
சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க பேசாம இருக்கிறது எங்களை ரொம்ப பயமுறுத்துது. பதில் சொல்லுங்கக்கா. உங்க முன்னாடி நான் கையை எடுத்து கும்பிடுறேன், வேணும்னா உங்க கால்ல விழுறேன்க்கா. ஆனா தயவு செஞ்சு உங்க வாயால உண்மையை சொல்லுங்கக்கா. நீங்க பெரியவரை நேசிக்கிறீங்கல்ல, உண்மையை சொல்லுங்கக்கா. உங்க வாயால நீங்க சொன்னாதான் எங்களுக்கு நிம்மதி. நீங்க எல்லாரும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமா இல்லன்னு சொன்னா போதும். என் புள்ள சூர்யாவை நேசிக்கிறியா இல்லையா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கக்கா. இத சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? சின்ன கேள்வி தானக்கா கேக்குறோம். நீங்க மனசார பெரியவரை நேசிக்கிறீங்களா இல்லையா? என்னக்கா நீங்க இப்படி பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு உங்ககிட்ட ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்கவே இல்லையே. இங்க பாருங்கக்கா, தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க பெரியவரை மனசார நேசிக்கிறீங்கல்ல? அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை நம்ம நேசிச்சுதானே ஆகணும். இதுல என்னக்கா இருக்கு? இது ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்க மனசுல இருக்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க. சொல்லுங்கக்கா. அக்கா நில்லுங்க. எனக்கு எனக்கு கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. கண்ணா சூர்யா, இப்ப உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லனா இப்ப கூட உன் பொண்டாட்டி மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் குறையலன்னு சொல்ல போறியா? அவதான் முக்கியம்னு சொல்ல போறியா? கண்ணா சூர்யா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன்னு நினைக்காத. ஆனா இது வரைக்கும் உன் பொண்டாட்டி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தது உனக்கே புரியாம நீ அவ கூட வாழ்ந்துகிட்டு இருந்த. உன்னோட வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம அவளோட சுயநலத்துக்காக உன்னை அவ பயன்படுத்திக்கிட்டா. உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க சூர்யா. எந்த பொய்யும் யாராலையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பாத்தியா, அதான் எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. பாக்குறல்ல, எல்லாத்தையும் பாக்குறல்ல. இந்த பொண்ணு சந்தியாவுக்காக பெத்த தாயின்னு கூட பார்க்காம ஏன் கிட்டே நீ போய் சொன்ன. இன்னைக்கு அந்த பொண்ணோட மனசுல உனக்கு இடம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டல. அவ உனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல சூர்யா. சூர்யா புரிஞ்சுக்க, தயவு பண்ணி அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்க. அவளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக 15 நாள் அவகாசம் ஒண்ணும் தேவையில்லை சூர்யா. ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வியை வச்சு அவளை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ என்ன சொல்ல போற? இப்பவும் அந்த சந்தியா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல போறியா? அம்மா, இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நீங்க சொன்னபடி நான் 9ஆம் கிளாஸ் படிச்சவன் தான். ஆனா அவங்க பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க என்னை விட பெரிய இடத்துல இருந்திருக்கலாம். என்னை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம்.
அம்மா, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைம்மா. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. சந்தியா எதுக்காக இன்னும் இந்த வீட்லயே இருக்காங்க? முதல்ல வாய்ப்பு கிடைச்சப்பவே இந்த வாழ்க்கையே வேண்டாம் அவங்க அண்ணன் கூட போயிருக்கலாம்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா கூட அவங்க என்னை விட பெரிய படிப்பு படிச்சவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்வீட் கடைக்காரன் கூட ஏன் வாழணும்? என்ன நீங்க எப்ப திட்டினாலும் சரி, தலை குனிஞ்சு நின்று எல்லாத்தையும் ஏன் கேட்டுக்கணும்? நீங்க என்ன சொன்னாலும் சந்தையை எடுத்து பேசுறதில்ல. ஒண்ணு சொல்லுங்கம்மா, நீங்க சொல்றபடி நாம ஏமாந்துருக்கோம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல சந்தியா அவங்க அண்ணன் கிட்ட ஏமாந்துருக்காங்க. அது உங்க மனசுக்கும் நல்லா தெரியும். அப்ப ஏமாந்தது நான் மட்டும் இல்ல, சந்தியாவும் தானே. சொல்ல போனா அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் சந்தியா என்கிட்ட எந்த குறையும் பட்டுக்கல. நம்ம வீட்டுல அப்படி என்னமா இருக்க? ஏன் இந்த வீட்டுல வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க? அவங்க யார் மேல இருக்கிற பயத்தினால எதுவும் பேசாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உறவுகளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அவங்க எதுக்காக இன்னும் இந்த வீட்டுல இருக்கணும்? எந்த உறவுக்காக அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, உங்களோட ஒரு வார்த்தைக்காக நீங்க சொன்ன மாதிரி பரீட்சைக்கு கூட தயாராயிட்டாங்க. சந்தியாவுக்கு தலகணம் இருந்ததுன்னா நீங்க சொன்னதுக்காக அந்த பரீட்சையை அவங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தியாவுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குமா. ஒரே ஒரு முறை இந்த கேள்வி உங்க மனசுக்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக சந்தியா பாட்டி வீட்டு கல்யாணத்துக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டு சம்பிரதாயங்கள் தெரியாதுன்னு தெரிஞ்சோம் நம்ம கூட வந்தாங்க. அங்க வந்தா எல்லாரும் அவங்களை அவமானப்படுத்துவாங்கன்னு சந்தியாவுக்கு தெரியும். ஒரே ஒரு வாட்டி உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க. அந்த ஊருக்கு வந்து அங்க இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு அவங்க முயற்சியை பண்ணலையா? நீங்களே இதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. ஒருவேளை இந்த குடும்பத்தை சந்தியா தன்னோட குடும்பமா நினைக்கலன்னு சொன்னா அப்படி ஒரு ஊர்ல 4 பேருக்கு நடுவுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த முன்னாடி வந்து பேசியிருப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி சந்தியா கெட்டவண்ணா பாட்டி அவங்களை அவமானப்படுத்தும் போது அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்கள பழி வாங்கறதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போட்டுன்னு விட்டுருக்கலாம். ஆனா இவங்க பேசினாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை அன்னைக்கு காப்பாத்திட்டாங்க. சந்தியா ஏமா அன்னைக்கு அங்க பேசினாங்க? அம்மா, நான் ஒரு விஷயத்தை நல்லா நம்புறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மருமக சந்தியா இல்லதா, ஆனா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்காக இது வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்கல்ல. சொல்லுங்கம்மா.
மோகன், நீ என் தம்பி தானே? நீ நல்லா படிச்சவன் தானே? பேங்க்ல போய் இன்னைக்கு பெரிய வேலை செய்யற. நீயே சொல்லு, நீ பார்த்து உங்க அண்ணி நடந்துகிட்ட விதத்தில் அவங்க யாரையாவது ஏமாத்தணும், இல்லை தப்பான நோக்கமோ, இல்லை யாரையாவது கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட பார்த்திருக்கியா? என்னப்பா? அம்மா, ஒரு விஷயத்தை நான் இப்போ ஒத்துக்கிறேன். நான் சந்தியாவை வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். இன்னொரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். நான் எப்பவும் சந்தியாவுக்கு துணையா இருப்பேன். ஆனா அம்மா, நீங்க தயவு செஞ்சு உங்க பிள்ளைய நீங்க நம்பணும்மா. நீங்க சொல்லுங்கம்மா, ஒருவேளை சந்தியா தப்பு பண்ணியிருந்தா இத்தனை நாள் நான் உங்களுக்கு துணையா இருந்திருப்பேனா? அம்மா, என் அம்மா மேல சந்தியாவுக்கு மரியாதை இல்லைன்னு எனக்கு தோணிருந்தா, இந்த வீட்டை தன்னோட வீட நினைக்கலன்னு தோணிருந்தா, உங்களுக்கு பிறந்தனா அதுக்கு துணை போயிருப்பேனா? நீங்க பாருங்கம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா.